ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். So there it is, amidst loud applause that we've heard, Jayalalitha now taking the oath of the Chief Minister of the state of Tamil Nadu, and what a comeback many would say that this is. முதலமைச்சர் ஜெயலலிதாவை தொடர்ந்து அமைச்சர்கள் அனைவரும் 14 பேர் கொண்ட 2 குழுக்களாக கூட்டாக பதவியேற்றனர். அவர்களுடைய இலாக்கா விவரங்களை இப்போது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு நெடுஞ்சாலைத்துறை, பா மோகனுக்கு ஊரக தொழில்துறை, காமராஜுக்கு உணவு, இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்துல் ரஹீமுக்கு பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை, செல்லூர் ராஜுவுக்கு கூட்டுறவு, KC வீரமணிக்கு பள்ளிக்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.